சிலர்லாம் தோப்பு துறவுன்னு நிறைய சொத்து பத்துக்களோடு இருப்பாங்கங்க. அதெல்லாம் நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் தாங்க. பிரஜான தீபிகா அப்படின்னு ஒரு அற்புதமான நூலுங்க. அதுக்கு பல ஜோதிட நிபுணர்கள்லாம் உரை எழுதியிருக்கிறாங்க. கடலங்குடி ஸ்ரீ நடேச சாஸ்திரிகளும் அதுக்கு உரையெல்லாம் எழுதியிருக்காங்க. பல விஷயங்கள் அதில் நுணுக்கமாக சொல்லப்பட்டிருக்குங்க. இப்போது காலியாக இருக்கக்கூடிய இடம், அந்த வீட்டு மனை இருக்கு இல்லைங்களா, அதுக்குரிய கிரகம் செவ்வாய். ஆனால் அதே நேரத்தில் அந்த காலியாக இருக்கிற மனையில் ஏற்கனவே வீடு கட்டியிருந்து அந்த வீட்டை இடிச்சிட்டு துப்புரவாக எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி வச்சுருந்தாங்கன்னா அந்த மனைக்குரிய கிரகம் சனி பகவான். இப்படி சில வித்தியாசங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்தமாக பூமிக்காரகன் செவ்வாய் அப்படின்னு சொல்லாமல் இதுவரை பயன்படுத்தப்படாமல் வீடு எழுப்பப்படாமல் இருக்கக்கூடிய பூமிக்கு மட்டுமே செவ்வாய் அதிபதியாகவும், வீடு இருந்து வீட்டு பயன்பாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய காலி மனைக்கு சனி பகவானும் அதிபதியாக வராங்கன்னு அதில் அழகாக சொல்லப்பட்டிருக்குங்க. அதே மாதிரி வயல்வெளி, அதெல்லாம் வயலுக்கெல்லாம் அதிபதி செவ்வாய் தான். அதே மாதிரி தோப்பு அப்படின்னு சொன்னாலே சந்திரனும் செவ்வாயும் நம்ம ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். சேர்ந்திருந்தாலோ பார்த்தாலோ யோகாதிபதிகளாக இருந்தாலோ அவங்களுக்கெல்லாம் தோப்பு நிறையா சேரும். வாங்க தோப்பில் உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஊரில். அந்த தோப்பெல்லாம் வரணும்னா அந்த 2 கிரகங்கள் சந்திரன் செவ்வாய் நல்லா இருக்கணும். இப்போ மரம் சந்திரனுக்கு உரியது. செடியோட தோப்பு இருந்தால் அது அங்கே சுக்கிரனும் வந்துடுவார். அந்த மாதிரி தோப்புக்கு பல வகைகள் இருக்குது. இப்போ தென்னந்தோப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே செவ்வாய் தான் டாமினேட் பண்ணுவார். ஏன்னா தென்னை செவ்வாய் பொதுவாக தாவரங்கிறதுனால அது சந்திரனும் கூட வந்துடுவார். அப்போ சந்திரனும் செவ்வாயும் நல்லா இருக்கிறவங்க, சந்திர மங்கள யோகம் இருக்கிறவங்க, அதே மாதிரி முக்கியமான யோகங்கள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தென்னந்தோப்பு இருக்கும். நமக்கு என்னங்க, அவருக்கு என்னங்க, தோப்புலேருந்து நல்லா பணம் வருதுங்க, காப்பு நல்லா கட்டி அவருக்கு நிறையா வருது, காய்ப்பு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அப்போ தென்னந்தோப்புக்கு அதிபதியாக சந்திரன் செவ்வாய் 2 பேருமே வராங்க. இப்போ மாந்தோப்பு அப்படிங்கக்குள்ள சந்திரன் செவ்வாய், அதுக்கடுத்தது குரு, இந்த 3 கிரகங்கள் சேர்ந்தாலோ பார்த்தாலோ, ஏன்னா மாவிலை அதெல்லாம் குரு பகவானுக்குள்ளே தான் வந்துடுது. அதனால் சந்திரன் செவ்வாய் குரு சேர்ந்திருந்தாலோ பார்த்தாலோ, இந்த 3 கிரகங்கள் யோகாதிபதிகளாக இருந்தாலோ, அல்லது இந்த 3 கிரகங்கள் ஒருவருக்கொருவர் நட்சத்திர பரிவர்த்தனை பெற்றிருந்தாலோ அவங்களுக்கெல்லாம் மாந்தோப்புக்கு சொந்தக்காரங்களாக இருப்பாங்க. அதனால் மாந்தோப்பு ஒருத்தவங்களுக்கு நிறையா இருக்குன்னா அந்த 3 கிரகம் அவங்க ஜாதகத்தில் நல்லா இருக்குது, யோகாதிபதியாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தங்க. சந்திரன் ரொம்ப நல்லா இருக்காருங்க, உச்சங்க, எல்லா வகையிலுமே நல்லா இருக்கார். அதே மாதிரி மறையாமல் இருக்கார், குரு பகவானுடைய பார்வை பெற்றிருக்கார் அப்படின்னா அவங்க வாழைத்தோப்புக்கு சொந்தக்காரங்களாக இருப்பாங்க. ஏன்னா வாழை அப்படின்னாலே சந்திரன் நல்லா இருக்கணும். சந்திரன் நல்லா இல்லைன்னா வாழைத்தோப்பெல்லாம் வச்சுக்கூடாது. அதனால் வருமானம் இல்லாமல் போயிடும். இன்னொரு பக்கம் தேக்கு மரங்கள், தேக்கு மூலமாக சிலருக்கெல்லாம் நிறைய வருமானம் வரும். பாக்கு மரங்கள் மூலமாகவும் சிலருக்கெல்லாம் நிறைய வருமானம் வரும். இந்த தேக்கு, பாக்கு, நூக்கு இதுக்கெல்லாம் சூரியன் நல்லா இருக்கணும். சூரியன் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் தான் இந்த மாதிரி மர வகைகளோடு சேர்ந்த தோட்டம், துறவுகள், தோப்புகள் உங்களுக்கு அழகாக அமையும். சூரியன் பலவீனமாக இருந்தால் நீங்கள் தேக்கு மரக்கண்ணை நட்டிங்கன்னா அது அவ்வளோ சிறப்பாக இருக்காது. அதனால் ஜாதகத்தில் எந்த கிரகம் நல்லா இருக்குதுன்னு பார்த்துட்டு அதற்கு தகுந்த பயிர் பச்சையை நம்ம விவசாயம் செய்கிறதோ சாகுபடி செய்கிறதோ நமக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்குங்க. எஸ்டேட்டு ஓனர் அவர் தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக எஸ்டேட் அப்படின்னாலே சூரியன் தான். அவரோட குரு பகவான் சேர்ந்தால் அவங்கெல்லாம் எஸ்டேட் ஓனர் இருப்பாங்க. பெரிய எஸ்டேட்டுங்க, இங்கேருந்து ஒரு 30-40 ஏக்கர் இருக்குங்க இடம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. எஸ்டேட்டு ஓனர் ஆகணும்னா சிவராஜ யோகம், சூரியன் குரு சேர்ந்திருந்தாலோ பார்த்தாலோ, இந்த 2 கிரகங்கள் ஒருவருக்கொருவர் மறையாமல் இருந்தாலோ, யோகாதிபதிகளாக இருந்து மறையாமல் இருக்கணும். அவங்களுக்கெல்லாம் எஸ்டேட்டு நிச்சயமாக உண்டுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கெஸ்ட் ஹவுஸில் இருக்காருங்க சார், அங்கே இருக்கார், இப்போ 2 நாள் கழிச்சு தான் வருவார் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்க ஜாதகத்தில் புதன் சுக்கிரன் நல்லாயிருக்கும். புதன் சுக்கிரன் 2ம் சேர்ந்திருந்து மறையாமல் இருந்தால் தான் அவங்களுக்கெல்லாம் கெஸ்ட் ஹவுஸ் அமையும். அப்போ நம்ம வாழ்க்கையை நிர்ணயிப்பதெல்லாமே கிரகங்கள். நாம் பிறக்கும்போது இந்த பூமியில்
நாம் தரிக்கும் பொழுது என்ன இருக்குதோ அதுதான் நமக்கு அமைதுங்க. அதனால் ஜோதிட சாஸ்திரத்தை தெரிந்து வைத்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு சந்தோஷமாக இருப்போங்க. நெஞ்சிற்கினியவர்களே, மங்கள வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் அள்ளித்தரும் அற்புதமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.